ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் என்னையா ஆச்சு. இந்த சௌந்தர்யாவை நம்ம நம்பவே முடியாது போல இருக்கே. எல்லாமே இந்த ஏடாவடமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு நல்ல விதமாக பேசுகிறாங்க, திடீர்னு பார்த்தா முதுகில் குத்துறாங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம அருண் வந்துட்டு ஒரு கதை ஒன்று ஆரம்பித்தார், ஒரு டாஸ்க் மாதிரி. இப்போ வந்து ஊட்டிக்கு வந்து ஒரு பஸ்ஸு போகுது, அதில் எல்லாருமே கிளம்புறோம். ஊட்டி அடிவாரத்துலேருந்து கிளம்புறோம். இதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து அவங்கவுங்க விஷயங்களை வைக்கிறாங்க. நல்லா இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது, ஜாலியாக போச்சு. திடீர்னு சௌந்தர்யா வந்தாங்கப்பா. வந்து ஃபுல்லாக வன்மத்தை கக்குறாங்க முத்து மேலே. அதுவும் எப்படி அந்த மொட்டை கடையாசில் எழுதியிருந்தாங்க பாருங்கள். மண்டை ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. நான் அந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிற ஒன்று நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தூக்குறேன் பாரு, வெளியே அனுப்புகிறேன் பாரு. ஐயா ஏம்மா இப்படி இருக்கீங்க, நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேர்ள்ஸே ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க. ஆனாலும் அங்கேயே வச்சு செஞ்சார் முத்து. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க, போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க ரயன் கிட்ட. நம்மளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னென்னா நேற்று வந்துட்டு சண்டை நடந்துச்சு, பயங்கரமான சண்டை. அது வந்துட்டு நம்மளுக்கு ஏன் ஆறுதலாக இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ராங்க். ஆனால் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு சில பேர்லாம் பயங்கர ஹெவியாக கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சௌந்தர்யா வந்து சண்டை போடுற மாதிரி நடித்த விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம கூட பேசியிருந்தோம், தத்ரூபமாக இருந்துச்சுங்க. எப்படிங்க இப்படிலாம் நடிக்க முடியும். ஆனால் உண்மையாகவே சண்டை போட்டிருக்காங்க ஒருத்தங்கிட்டே இவங்க. அதை வந்து ரயன் கிட்டே இப்போ தான் வந்து அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. என்னன்னா ரியா. ஸோ ரியா கிட்ட வந்து அப்படியே முறைச்சிட்டு போயிருப்பாங்க, அடிக்க வர மாதிரி போயிருப்பாங்க. நம்ம ஜெஃப்ரி தடுத்துருப்பார். ரியா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் காமெடி பண்ணுறாங்க, அவங்களும் ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, நம்மளும் ஸ்கிரிப்ட் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே ரயான் கிட்ட இப்போ சொல்லும்போது தான் தெரியுது, அவங்க வேணும்ட்டுமே கோவத்தில் பண்ணியிருக்காங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணு பழகினா லவ்வான்னு போயிருப்பாங்களே, அது எல்லாமே ரியா ஏதோ இடத்துல சொல்லியிருக்காங்களாம். அதனால் அந்த வன்மத்தை தீக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. விட்டுருந்தா அச்சிட்டு இருப்பாங்க போலுக்குது. என்னையா நடக்குது? அப்போ உங்களை நம்பி எதையுமே பண்ண முடியாது. எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ சத்யா வந்துட்டு கண்டிப்பாக அடிக்க மாட்டார், அடிக்கிற மாதிரி பாவனை தான் பண்ணுவார், ஏன்னா அது ஸ்கிரிப்ட் அப்படின்னு ராணுவ நம்புறதுனால தான் அங்கே போய் சண்டைக்கு போய் நிற்கிறார். அதுக்கப்புறம் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வருது. இதே வந்துட்டு அவர் வன்மத்தோடு இருந்து இவரும் போய் டப்புன்னு அந்த வன்மத்தை கக்கிற மாதிரி அடிச்சிட்டா என்ன வருது? ஒன்றும் புரியல. அதே மாதிரி நல்ல ஒரு கண்டஸ்டன்ட்னா வன்மத்தோடு வாழ்ந்தாலும் அது நல்ல ஒரு கண்டஸ்டன்ட்டாக கிடையாது. நம்ம பாட்டு நம்மளோட கோ வித் ஃப்ளோவில் போயிட்டுருக்கணும். நம்மளை யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்கள எதிர்க்கணும் இல்லையா? நம்ம பாட்டு நம்மளோட கேம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளோட கேம் எப்படி வெளியில் வந்து இன்னும் சூப்பராக காமிக்கணுன்றதை யோசிக்கணும். அதை விட்டுட்டு இந்த சௌந்தர்யா பொண்ணு அப்பா அடுத்தவங்களை எப்படி அழிக்கிறது, அதுலேயும் குறிப்பாக முத்துக்குமரனை எப்படி அழிக்கிறது, இதுக்கும் இந்த செயலுக்குமே ஒரு சில சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து முட்டு கொடுப்பாங்க. வந்து இதில் இவங்க இதுக்காக தான் அப்படி இல்லைன்னா அந்த தப்பை என்ன பண்ணுவாங்கன்னா மறைக்கிறதுக்கு முத்துக்குமரனும் இந்த மாதிரி தானே பண்ணார், அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு வருவாங்க. சரி, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நேற்று உண்மையிலேயே வந்து ஸ்கிரிப்டுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்கோம். பட் பிக் பாஸ் சொல்ல மீறி இதை வந்துட்டு ஸ்கிரிப்டே கிடையாது, நான் வேணும்ட்டு தான் சண்டை போட்டேன் ரியா கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? அதே மாதிரி முத்துக்கிட்ட வந்து வன்மத்தை கக்குறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.